கடந்து போவோம். இந்த நாளினுடைய செய்தி தளமாய் நம்ம தெரிந்து கொண்டிருக்கிற பகுதி வார்த்தை கிறிஸ்துவை அறிகிற அறிவு அப்படிங்கிற தலைப்பின் கீழாக நம்ம தியானிக்க போகிறோம். கிறிஸ்துவை அறிகிற அறிவு அப்படின்னு, கிறிஸ்துவை அறிகிற அறிவு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறது. பல நேரங்களில் நம்ம தியானிச்சிருக்கிறோம். இதுக்கு சற்று வித்தியாசமாக இன்னைக்கு நம்ம இந்த பகுதியை நாம் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். இதுக்கு ஆதாரமாக நம்ம தெரிந்திருக்கிற வேத பகுதி பல முறை நம்ம வாசித்திருக்கிறோம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3வது 4வது வசனங்கள். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3வது 4வது வசனங்கள். ஜெபிக்கலாம். நம்ம ஆண்டவரே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் இந்த வசனத்தை கொண்டு எங்களோடு இடைப்படுவீராக, எங்களோடு பேசுவீராக. வேத வசனத்தினாலே தங்களை திறக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் உம்மோடு நெருங்கி ஜீவிக்க, விசுவாசத்திலே வளர, ஆண்டவரே இந்த பூமியில சாட்சியாக ஜீவிக்க எங்களுக்கு கலந்தாரும். நான் மகிமை எல்லாவற்றையும் உமக்கு எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். இந்த 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நம்ம பல முறை தியானித்திருக்கிறோம். ஆனால் 4வது வசனத்தை நம்ம மிக குறைவான காலத்தில் நம்ம பார்த்திருக்கிறோம். நம்ம இன்றைக்கு மேலோட்டமாய் இந்த 3வது வசனத்தையும் அதனை தொடர்ந்து 4வது வசனத்தை தியானிக்க போகிறோம். அதற்கு முன்பாக இந்த வேத வசனம் என்ன சொல்றதுன்னா, அவரை நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே அப்படின்னு, உங்களை என்னையும் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அந்த அழைத்த ஆண்டவரை அறிகிற அறிவிலே வளர வேண்டும் என்பது தேவனுடைய நோக்கமாக இருக்கிறது. ஆண்டவருடைய பிரதானமான நோக்கம் என்னன்னா, நீங்களும் நானும் ஆண்டவரை அறிய வேண்டிய பிரகாரமாக அறிந்து அவரை போல மாற வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். ஆண்டவருடைய திட்டங்களில் பிரதானமானது என்னன்னா, நீங்களும் நானும் அவரை அறிய வேண்டிய பிரகாரமாய் அறிய வேண்டும், அவரை போல மாற வேண்டும் என்பது தேவனுடைய நோக்கமாக இருக்கிறது. சரி, இந்த வசனங்கள் அடிப்படையில் பார்க்கும்போது முதல்ல தேவனை அறிகிற அறிவு அப்படின்னா என்ன, தேவனை அறிகிற அறிவு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் காரியம் நான் முதல்ல சொன்னது போல அது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அவரை அறிய வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. பிலிப்பியர் எழுதப்பட்ட நிருபம் 3ஆம் அதிகாரம் 10வது 11வது வசனத்தை ஒருத்தர் வாசிக்கலாம். பிலிப்பியர், இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்கு உள்ளாகி எப்படியாயிலும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதி ஆகும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டப்பட்டு விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன் அப்படிங்கிறார். ஆண்டவரை அறிகிற அறிவுக்காக, அதுல எதுலாம் ஆண்டவரை அறியணும் என்று அவர் சொல்லுகிறார். எதுல ஆண்டவர் அறியணுமா, அந்த 10ஆம் வசனத்தை பாருங்க. எதுலாம் ஆண்டவர் அறியணுங்கிறாரு, முதல் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும். அப்படின்னா அவர் மரிச்சார், அவர் திரும்ப உயிர்த்தெழுந்தார். அவர் எதற்காக மரித்தார், அவர் எதற்காக உயிர்த்தெழுந்தார். இந்த பூமியிலே பிறந்த நம்ம ஒவ்வொருவருக்காக ஆண்டவர் கல்வாரி சிலுவையிலே மரித்தார். நீங்களும் நானும் இந்த பூமியிலே பிறக்கும் போது ஆதாம் ஏவாளுடைய சந்ததியா இருக்கிறோம். அந்த ஆதாம் ஏவாளுடைய மீறுதலினாலே உண்டான பாவம் அந்த ரத்தத்தினால இன்றைக்கு வரைக்கும் பிறக்கிற ஒவ்வொருவரோடு கூட சேர்ந்து வருகிறது. இந்த சுபாவ பாவத்தை
யாரெல்லாம் கழுவப்படுகிறார்களோ அவர்களுக்கு இந்த ஜென்ம சுபாவத்தினாலே உண்டாகிற பாவம் அல்லது ஆதாம் ஏவாளினாலே உண்டாயிருக்கிற அந்த பாவத்திலிருந்து தேவன் விடுதலையை கொடுக்கிறவராக இருக்கிறார். அப்ப இயேசு எதுக்காக மரித்தாரோ, அவர் எதுக்காக உயிர்த்தெழுந்தார் என்றோ நம்ம அறிய வேண்டியதா இருக்கிறது. இரண்டாவது, அவருடைய பாடுகளின் ஐக்கியம். அவர் உயிர்த்தெழுதலின் வல்லமையை அறிந்து கொள்ள வேண்டிய நீங்களும் நானும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிந்து கொள்ள வேண்டுமா? அவர் எதுக்காக பாடுபட்டாரு, அந்த பாடுகளோடு இருக்கிற ஐக்கியம் என்ன, நம்முடைய ஐக்கியம் என்ன? அப்ப நம்ம பாடுபடணுமா வேண்டாமா? அப்படி பாடுபடணும்னா என்னென்ன பாடுகளை நீங்கள் பட வேண்டும் என்றெல்லாம் அந்த பாடுகளின் ஐக்கியத்தை குறித்த அறிவு நமக்கு தேவை. சரி, அடுத்து அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்கு உள்ளாகி எப்படியாகிலும் நான் மருத்துவரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படியாக அப்படிங்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகிறார். திரும்ப நீங்களும் நானும் சிலுவையில் அடிக்கப்பட போறதில்லை. திரும்ப நீங்களும் நானும் ஆண்டவரை போல மறித்து உலகத்தான் பாவத்துக்காக நீங்களும் மறிக்க போறது இல்லை. ஆனால் அதற்கு இணையான மரணங்களை நீங்கள் நானும் அடைய வேண்டியதாக இருக்கிறோம். ஒரு நாளிலே இயேசுவானவர் வரும்போது நீங்களும் நானும் திரும்ப உயிர்த்தெழ வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த மருத்துவர்களுக்கு உயிர்த்தெழ வேண்டுமானால் அதற்கு நீங்களும் நானும் தகுதியாக வேண்டும். எல்லாரும் கிறிஸ்துவுக்கு உயிர்த்தெழுந்திட மாட்டாங்க. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்று வேதம் சொல்கிறது. யாரெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள மரிச்சிருக்கிறார்களோ அவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்ப கிறிஸ்துவுக்குள்ள மரிக்கிறவங்க தான் கிறிஸ்து வரும்போது முதலாவது எழுந்திருப்பார்கள். அப்ப அந்த வரிசையிலே நீங்கள் நானும் வர வேண்டுமானால், அல்லது வேதம் சொல்கிறது போல உயிரோடு இருக்கிற நாமும் மறுரூபமாவோ என்று வேதம் சொல்கிறது. அப்ப உயிரோடு இருக்கிற நீங்களும் நானும் மறுரூபமாவோ அல்லது மறித்திருந்து உயிர்த்தோடு திரும்ப உயிர்த்தெழுமோ இந்த சம்பவம் நடக்குமானால், நீங்களும் நடக்க வேண்டுமானால் நீங்களும் நானும் தகுதியாக வேண்டியதாக இருக்கிறோம். என்ன தகுதி? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாவங்களிலிருந்து மனம் திரும்பி அவர் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் எடுத்து கர்த்தருடைய வருகை பரியந்தம் சுத்த மனச்சாட்சியோடு வேத வசனத்தின் அடிப்படையிலே ஆவியானவர் நடத்துகிறபடி யார் ஜீவிக்கிறார்களோ அவர்கள் தான் இந்த தகுதியை பெற முடியும். அப்போ நீங்களும் நானும் கிறிஸ்துவை அறிய வேண்டிய அறிவில வளர வேண்டுமானால் முதல்ல இந்த காரியம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று பவுலடியார் பிலிப்பிய சபைக்கு எழுதுகிறார். அப்ப அவர் அறிகிற அறிவிலே வளர வேண்டுமானால் எதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். அடுத்து யோவான் 17ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசியுங்கள். யோவான் எழுதின நற்செய்தி நூல் ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் அப்படிங்கிறார். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும், அழிவில்லாத வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும். மரணத்துக்கு பின்பு இருக்கிற அந்த வாழ்வை அனுபவிக்கணும்னா முதல்ல நம்முடைய ஆண்டவர் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டுமா? ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் அப்படிங்கிறார். தேவனை ஆண்டவரை குறித்து சொல்லும் போது நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? ஒன்றான மெய் தேவன். அப்ப மெய் தேவன் யார்தான்? ஒருத்தர். அவர்தான் யெகோவா தேவன், அவர்தான் எல் ஷடாய், அவர்தான் கர்த்தர் என்று சொல்கிறோம். ஆனா அந்த ஒன்றான மெய் தேவனாகிய அவர் இன்னும் ஒருத்தரை அனுப்பி வச்சிருக்கிறார். அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவை, திருத்துவத்திலே ஒருவராயிருக்கிற கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பி வச்சார். அப்ப ஒன்றான நாம் ஆராதிக்கிற தெய்வம் ஒருத்தர். ஆனா அவர்களே பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்று 3 ஆள் தத்துவங்கள் இருக்கிறது. அதைத்தான்
பிரகாரமாய் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்து பாருங்க, சொல்றோம் பவுலடியா பிதாவாகிய தேவனை மாத்திரம் அறிந்திருந்தார். யெகோவா தேவனை, பிதாவாகிய தேவனை மாத்திரம் அறிந்திருந்தார். அவர் அனுப்பினவராகிய குமாரனாகிய கிறிஸ்துவை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் ஏற்றுக்கொள்ளாம கிறிஸ்துவ மார்க்கத்தை பின்பற்றுகிறவர்களை எல்லாம் அவர் கட்டி கொண்டு வந்து எருசலேமில் தண்டிக்கவும் கொலை செய்யவும் திட்டமிட்டு ராயனிடத்திலேயோ ஆசாரியனிடத்திலேயோ அனுமதி பெற்றுக் கொண்டு அவர் அங்கங்க ஓடி அடைஞ்சாரு. அந்த நாட்கள்ல தான் ஆண்டவர் அவரை முதலாவதாக தமஸ்கு நகரத்து வீதிகளிலே சந்திச்சார். அப்ப ஆண்டவரை முதலாவது தமஸ்கு நகரத்து வீதியிலே பவுலடியா சந்திக்கிறார். சந்திச்ச மாத்திரத்தில் அவர் கேட்ட கேள்வி என்னன்னா, நீங்க யாருன்னு கேட்டார். ஆண்டவரே நீங்க யாரு? அப்ப ஆண்டவர் சொன்னார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே அப்படின்னா. அப்ப எப்படி முதலாவது அறிந்து கொண்டார், நான் யாரை துன்பப்படுத்துறனோ அந்த இயேசுதான் தெய்வம் என்பதை இவர் பவுலடியார் முதலாவது அறிந்து கொண்டார். அதன் பிறகு அவர் அடுத்த கேள்வி கேட்கிறாரு, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். அப்ப அவர் சொன்னாரு, நீ நகரத்துக்குள்ள போ, அங்கே நீ செய்ய வேண்டியது உனக்கு சொல்லப்படும். அந்த நாள் முதல் முறையாக ஆண்டவரை பவுலடியார் சந்திச்சாரே, அந்த நாள் முதல் கொண்டு அவர் கிறிஸ்துவுக்குள்ளே வளர ஆரம்பித்தார், கிறிஸ்துவை அறிய ஆரம்பித்தார், கிறிஸ்துவுக்குள்ள ஒவ்வொரு நாள் ஒரு வளர ஆரம்பித்தார். அதனாலதான் பவுலடியார் சொல்லுகிறாரு பாருங்க, பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. பிலிப்பியர் 3:8. கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு சுய நீதியை உடையவனாய் இராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் நீதியை உடையவனாய் இருந்து அப்படிங்கிறோம். கிறிஸ்துவை அறியணும் அப்படின்னா சுய நீதி அங்கே உதவாது. சுய நீதி, சுய அறிவு, சுய ஞானம் அங்க உதவாது. மாறாக ஆண்டவருடைய நீதி தான் நமக்கு தேவை. இவர் சொன்னாரு, கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக. அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதே என்னதான் ஒரு மேன்மை. ஒரு நாளிலே தமஸ்கு நகரத்து வீதியிலே இயேசு கிறிஸ்துவை கண்டார், சந்தித்தார். அதோட போதும் அவர் விடாம தொடர்ந்து அவரை அறிகிற அறிவிலே வளர்ந்து கொண்டிருக்கிறார். அப்ப நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவை அறியணும்னா முதலாவது அவரை சந்தித்திருக்க வேண்டும். அவருடைய வார்த்தையினாலே நம்ம சந்திக்கப்பட்டிருக்க வேண்டும். அவருடைய வார்த்தையினாலே நம்ம வாழ்க்கை மாறி இருக்க வேண்டும். அதன் பின்னால அவருக்குள்ளாக வளர்ந்து அவரோடு நெருங்கி ஜீவித்து அவரை அறிகிற அறிவிலே நம்ம வளர வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்ப இந்த கிறிஸ்துவை அறிகிற அறிவு என்பது ஒரு நாளில உடனே வந்துடுறதில்லை, படிப்படியாய் வளருகிற ஒன்றாக இருக்கிறது. இப்ப நாம சொல்லுகிறோம், எனக்கு அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப எவ்வளவு காலமா தெரியும் அடுத்த வார்த்தை கேட்போம். அவர் 2 வருஷமா தெரியும்னா எனக்கு அவர் 10 வருஷமா தெரியும். எதுக்காக? ஒன்றை விட அதிகமா எனக்கு அதிகமா தெரியும். அப்ப அவனோட எந்த அளவுக்கு நெருங்கி பழகிறோமோ அந்த அளவுக்கு தான் அறிந்து கொள்ள முடியும். அப்ப இயேசு கிறிஸ்துவையும் கூட நீங்களும் நானும் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டுமானால், அவர் அறிய வேண்டிய பிரகாரமாய் அறியணும்னா அவரோடு நேரங்களை செலவிட வேண்டும். ஜெபிக்கணும், வேத வாசிக்கணும், செய்திகளை கேட்கணும், அவருக்காக வாழணும்னு தீர்மானம் எடுக்கணும். அப்பதான் அவருக்குள்ள நீங்கள் நானும் அவரை அறிகிற அறிவிலே வளர முடியும். இது மேன்மையான ஒன்று. சரி, இது கிறிஸ்துவை அறிகிற ஒன்று. நீங்க பைபிள படிச்சு பார்த்தீங்கன்னா இந்த அறிதல்ங்கிற வார்த்தை இங்கிலீஷ்ல நோயிங் அப்படின்னு சொல்றது குடும்ப உறவோடு கூட தொடர்புடையது, கணவன் மனைவி உறவோடு நெருங்கின தொடர்புடையது. அந்த மாதிரி ஒரு
மேன்மைங்கிறாரு. அப்ப நீங்களும் நானும் ஆண்டவரை அறிய வேண்டிய பிரகாரமாக அறிய வேண்டும். நம்ம ஒரு சிலர் அறிந்திருக்கிறோம். எப்படி இருந்திருக்கிறோம்? கடன் வரும்போது அவர்கிட்ட ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே நீ ஐஸ்வர்யவானாச்சே, இந்த கடனை மாத்துங்க. பணம் இல்லாதப்ப பணம் தாங்க, நீங்க தான் கொடைவரலாச்சே தாங்க. வியாதி வந்துட்டா சுகமாக்குங்க. இப்படிதான் நம்ம ஆண்டவரை அறிஞ்சிருக்கிறோம். எப்படி? கடன் கொடுக்கிறது மாதிரி, பணம் கொடுக்கிறது மாதிரி, வைத்தியம் மாதிரி, இவ்வளவுதான் அறிந்திருக்கிறோம். அது எல்லாம் உண்மைதான். ஆனா அதை விட மேலானவர் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர். அவர்தான் நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமும் ஆனவர். அப்படி சகல காரியத்தை அறிந்தவர் அவர்தான். அப்ப அவர் எந்த அளவுக்கு நீங்களும் நானும் அறிந்திருக்கிறோமோ அந்த அளவிற்கு நீங்களும் நானும் உயர்வடைய முடியும். சரி, அப்ப இங்க வசனம் என்ன சொல்றதுன்னா, அவரை அறிகிற அறிவினாலே அப்படின்னு ஆரம்பிக்கிறார் இல்லையா? இங்க 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3ஆவது வசனத்தை திரும்ப வாசிங்க. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்திருந்தவன்றி அப்படிங்கிறார். அப்படி கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே நமக்கு 2 காரியம் நடக்குதுங்கிறார். 2 காரியம் நடக்குது. என்ன நடக்குது? ஜீவனுக்கு தேவையானது எல்லாம் நமக்கு கிடைக்கிறது. 2வது தேவபக்திக்கு தேவையானது எல்லாம் கிடைக்கிறது. 3ஆவது வசனத்தின்படி 2 காரியம் நமக்கு கிடைக்கிறது. கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வளரும் போது ஜீவனுக்கு தேவையானதோ தேவபக்திக்கு தேவையானதோ நமக்கு கிடைக்கிறது. இப்போ ஜீவன் என்னது? உயிர் வாழ்வதற்கு தேவையானது. இது எப்படி அவர் தருகிறார்? நம்ம எல்லாருக்கும் தெரியும். யோகா நட்சத்திர நூல் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறான் என்று வேற ஒன்றுக்கு வரான். நானோ ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன். அப்ப கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே நீங்கள் நானும் வளரும் போது நம்முடைய ஜீவனுக்கு தேவையான எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த நோக்கத்துல ஒன்று, உங்களுக்கு எனக்கும் ஜீவனை கொடுப்பதற்காக வந்தேன். அதுவும் எப்படியா? அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன். abundant life, அதாவது ஏனோ தானான்ற ஒரு ஜீவன் அல்ல, பரிபூரணமான ஒரு வாழ்வை கொடுக்கும்படி ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்தார். அப்ப நீங்களும் நானும் ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தோடு வாழ வேண்டும் என்பது தேவனுடைய நோக்கமா இருக்கிறது. அப்ப கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே ஆண்டவரோடு நெருங்கி ஜீவிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம ஒரு காரியத்தை தெளிவாய் தெரிந்து கொள்ளலாம். நம்ம ஆண்டவர் நமக்கு ஜீவனை கொடுக்கிற ஆண்டவர், நமக்கு வாழ்க்கையை கொடுக்கிற ஆண்டவர். அதுவும் எப்படிப்பட்ட வாழ்க்கை, எப்படிப்பட்ட ஜீவனை? பரிபூர்ண ஜீவனை கொடுக்கிற ஆண்டவர். இதுதான் கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே முதலாவது நமக்கு கிடைக்கிற பலன் என்று இந்த வசனத்திலே பேதுரு எழுதுகிறார். 2வது அவர் சொன்னாரு பாருங்க, சோத்திரம். இந்த 17ஆம் அதிகாரம் 3ஆவது வசனம், யோவான் 17:3. முதலே வாசது, ஒன்றாகிய மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். பாருங்க, வெறும் ஜீவனை கொடுக்க வரவில்லை, பரிபூரண ஜீவனை கொடுக்க வந்தான்னு சொல்றோம். இந்த வசனத்தின்படி பரிபூரண ஜீவன் மாத்திரமல்ல, நித்திய ஜீவனை அவர் கொடுக்கிறார். அப்ப இந்த பூமியிலே வாழ்வதற்கு மாத்திரமல்ல, அவர் அறிகிற அறிவிலே வளரும் போது இந்த பூமிக்கு அடுத்து இந்த உயிர் வாழ்கிற இந்த வாழ்க்கைக்கு அடுத்து நமக்கு இருக்கிற இன்னொரு வாழ்க்கையிலையும் அவர் நமக்கு போதுமானவர். அந்த நித்திய ஜீவனை அவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். அப்ப ஜீவனுக்கு தேவையான இந்த பூமியிலே நம்ம வாழ்வதற்கு என்ன தேவையோ அவை எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். முதல் காரியம். 2வது, தேவ பக்திக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் நமக்கு தருகிறாராம். இப்ப தேவ பக்தினா என்னது அப்படின்னு நீங்க பார்த்தீங்க. தேவ பக்தினா என்னது அப்படின்னா, சில பேர் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ஒரு தெய்வத்து மேலே நம்ம வச்சிருக்கிற வெறும் நம்பிக்கை அல்லது அந்த சடங்காச்சாரத்தை பின்பற்றுகிறத நம்ம தேவ பக்தியை நினைக்கிறோம். எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருகிறது. நான் கல்லூரியில் படிக்கும் போது டூர் போனோம். டூர் போயிட்டு வரும்போது ஒரு கத்தோலிக்கு திருச்சபை இருந்தது. அந்த பஸ் வந்துட்டு இருக்குது. அப்போ ஒரு கத்தோலிக்கு திருச்சபை இருந்தது. அப்ப யாரோ ஒருத்தங்க அது ஏதோ ஒரு வார்த்தையை ஒரு கிண்டலா சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே ஒரு பொண்ணு இருந்துச்சான்.
பக்தி, வெறும் பக்தி. நம்ம என்ன நினைக்கிறோம்னா மற்றவர்களை போல மத ரீதியான ஒரு பக்தி நாம நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா பைபிள் சொல்லுகிற தேவ பக்திங்கிறது அந்த வெறும் சடங்காச்சாரத்துக்கு அடுத்த, விக்கிரகங்களுக்கு அடுத்த, உலக பிரகாரமான அந்த பக்தியை சொல்லவில்லை. தேவ பக்தி அப்படின்னு சொல்லும்போது இது தேவனை போல மாறுகிற ஒரு அனுபவம், தேவனை போல மாறுகிறது, அது தேவனுடைய மனுஷனாக மாறுகிறது. நீங்கள் நானும் தேவனுடைய மனுஷனாய், அதாவது ஆண்டவரை மாறியே மாறுகிறது தான் உண்மையான தேவ பக்தி. அதாவது just to imitate the Lord Jesus Christ சொல்றது, அப்படி இமிட்டேட் பண்றது, அவரை மாதிரியே நம்ம வாழ்க்கை மாறுதே, இதுக்கு பேர் தான் தேவ பக்தி. வெறும் சோத்திரம் உலகத்துல பாக்குற மாதிரி ஒரு சிலுவை போடுகிறது, அதுல ஒரு மாதிரி பைப்ல ஒரு மாதிரி இடிக்கிட்டு வந்தா, அல்லது வெள்ளச்சாலை கட்டிட்டு வந்தா, இதெல்லாம் நம்ம பக்தி நினைச்சிட்டு இருக்கோம். அல்லது ஒரு மாதிரி முகத்தை நீளமா வச்சுக்கிட்டு சிரிக்காம இருந்தோம்னா நினைக்கிறோம் பக்தி நினைச்சுக்கிறோம். இதெல்லாம் பக்தி இல்ல. உண்மையான பக்தினா ஆண்டவரை போல மாறுகிறதா தேவனுடைய ஒரு பக்தி. சோ இந்த ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் இதோட நீங்க வசனத்தை அடிப்படையில் பாருங்களேன். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை ஒன்று வாசிங்க. அந்த சாயலாகத்தாமே மகிமையின் மேல் மகிமை அடைந்து. அப்ப இந்த தேவ பக்திங்கிறது என்னன்னா ஆண்டவருடைய சாயல்ல மாறி மறுரூபமாகிற ஒண்ணு. இந்த பூமியில இருக்கும்போது ஆண்டவருடைய பக்திக்குள்ள வந்துட்டோம்னா உடனே குள்ளமா இருக்கவங்க வளர்ந்துருவாங்க, ஒளியா இருக்கவங்க குண்டாயிருவாங்க. அப்படி அர்த்தம் இல்லை. மாறாக நம்முடைய ஆவிக்குள்ளாகி அவருடைய சாயலுக்கு ஒப்பான சாயலை மாறுதல். அப்படின்னா அவருடைய சாயல் என்ன, அவருடைய அன்பு என்ன, வெறும் ரூபத்துல மாறுவோம்னு அவர் சொல்லல. வெறும் ரூபத்துல நீங்கள் நானும் படைக்கப்படும் போது தேவ சாயலையும் தேவ ரூபத்திலையும் தான் மனுஷன் படைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் மனுஷன் அன்றைக்கு ஆதாம் ஏவாள் மூலமாய் பாவ உலகத்துக்குள்ள வந்த போது தேவ சாயலை அவன் இழந்து விட்டான். தேவ சாயலுக்கும் போது அவருடைய அதிகாரம், அவருடைய வல்லமை, அவருடைய உரிமைகள் எல்லாத்தையும் இழந்துட்டான். தேவ சாயலை இழந்து மனுஷன் பாவ சாயலாய் மாறி போனான், அடிமையாய் மாறி போனான். இதனாலதான் தேவன் இந்த மனிதனை திரும்ப தூக்கிட்டு தேவ சாயலாய் மாற்றுவதற்காக அவர் அடிமையின் ரூபம் எடுத்து அவர் மனுஷ சாயலானார். அப்ப ஆண்டவர் மனுஷ சாயலான நோக்கம் என்னன்னா வீழ்ந்து போன உங்களை என்னையோ திரும்ப தேவ சாயலாய் மாற்றுவதற்காக. அப்ப தேவ பக்தி உள்ளவங்க என்ன அர்த்தம்னா நம்ம பேச்சிலே, செய்கையிலே, நடத்தையிலே, எண்ணங்களிலே, சகலத்திலையும் ஆண்டவரை போல மாறிக்கிட்டே வரணும். ஆவிக்குள்ள உள்ளான மனுஷங்க அந்த மாற்றம் தேவையா இருக்கிறது. ரூபம் திடீர்னு மாறாது, ஆனா நம்முடைய சாயல் கிறிஸ்துக்குள்ள வளர அவர் அறிகிற அறிவிலே வளர இந்த மாற்றம் நமக்குள்ளே வந்து கொண்டே இருக்கிறது. அடுத்த வாசிக்க தீத்துக்கு சொல்லும் போது அவர் சொல்லுகிறார், தீத்துல 2ஆம் அதிகாரம் 12-13 வாசிங்க. நல்லா கவனிங்க. அந்த தேவ சாயல் அடையணும்னா என்ன செய்யணுமா? நாம் அவபக்தி, தேவ பக்தி வேணும்னா அவபக்தியை வெறுக்கணும். அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து. லௌகீக இச்சை, லௌகீகம் என்ன? இந்த உலகத்துக்குரியது. அவங்க வெளியிட்டாங்க, நான் வெளியிடுறேன். ஆசைய தேவன் இங்க ஆசையே படாதன்னு சொல்லல. கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது அவரே விருப்பங்களையும் செய்கைகளையும் உண்டாக்குறவர். வீடு கட்டணும்னு விருப்பம், நல்லா சம்பாதிக்கணும்னு விருப்பம், நல்லபடியா வாழணும்னு விருப்பம் வருதுன்னா இந்த விருப்பம் தேவனாலதான் உண்டாகிறது. அந்த விருப்பங்களை உண்டாக்குற தெய்வன் நமக்கு செய்கைகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார், தப்பு இல்லை. ஆனால் இங்க வேதம் எதை கூடாதுன்னு சொல்லுதுன்னா லௌகீக இச்சைகள்ங்கிறது. அப்ப ஆசைங்கிறது வேற, முன்னேற வேண்டுங்கிற துடிப்பு வேற, லௌகீக இச்சை வேற. லௌகீக இச்சைனா நமக்கு தகுதி இல்லாத ஒன்று, தேவையில்லாத ஒன்று, நமக்கு அதிகமாக நம்ம யோசிக்கிற ஒன்று. இப்போ உதாரணத்துக்கு
சைக்கிள் நமக்கு இந்த இடத்துல தேவை அப்படின்னு இருக்கும்போது, இல்லை எனக்கு பைக் தான் வேணும், எனக்கு பைக்ல தான் போவேன் அப்படின்னு சொல்றோம்னா இது தேவையில்லாத ஒன்று. வித்தியாசம் உங்களுக்கு புரியுதா? தேவன் நமக்கு என்ன தேவையோ அதை ஆண்டவர் கொடுக்கிறவர். அதே நேரத்துல நமக்கு 100 ரூபாய் போதும் அப்படிங்கிற இடத்துல, இல்லைன்னா எனக்கு 1000 ரூபாய் தான் வேணுங்கிறோம்னா இதுதான் அதிகமான இச்சை. இந்த மாதிரி விளக்கமாக சொல்றதுக்கு நேரம் இல்லை, அவர் மேலோட்டமாக சொல்லிட்டு போறேன். தேவன் விருப்பங்களை தவறு என்று சொல்லவில்லை, மாறாக லௌகீக இச்சைகள் தான் இருக்கக்கூடாதுங்கிறார். அவங்க அதை வாங்கிட்டாங்க, உடனே நானும் வாங்கணும், அவங்க இப்படி செய்யறாங்க நானும் செய்யணும், இப்படிப்பட்ட இச்சைகளை தான் தேவன் வேண்டாங்கிறார். இந்த லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் அப்படிங்கிறார். அப்ப இந்த உலகத்துல எப்படி வாழணுமா? தேவ பக்தி உள்ளவங்களா வாழணுமா? அப்ப தேவ பக்தி வேணும்னா என்ன செய்யணும்? அவபக்தியை வெறுக்கணும், லௌகீக இச்சையை வெறுக்க வேண்டும். அவபக்தினா என்னது? நம்பிக்கை இல்லாத ஒன்று. தேவ பக்திங்கிறது தேவன் மேல வைக்கிற நம்பிக்கை, விசுவாசம், அவருடைய சாயல மாறுறது, அவரை போல மாறுறது, அவருக்குள்ள வளர்ற ஒண்ணு. ஆனா அவபக்தினா எதிர்பார்க்கிற காரியம் நடக்கல, ஒரு சோர்வு வருதுன்னா உடனே பின்வாங்கணும். அதான் வேதம் சொல்றது. அந்த அவபக்தி விட்டு நீங்களும் நானும் விலக வேண்டும் என்று சொல்லுகிறார். சரி, இப்படி இதே போல நீங்க 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 11 நீங்க வீட்டுல வாசிக்கொள்ளுங்க. இப்படி வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினது பற்றி அப்படிங்கிற. அப்ப கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வளரும் போது 3ஆவது வசனத்துல 2 காரியம் நமக்கு கிடைக்குங்கிறார். ஒண்ணு ஜீவனுக்கு தேவையானது, இன்னொன்று தேவ பக்திக்கு தேவையானது. ஜீவன் என்றால் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு நமக்கு என்ன தேவையோ அவையெல்லாம் பரிபூரணமாய் அவர் நமக்கு கொடுப்பார். 2வது தேவ பக்திக்கு, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நமக்கு என்ன தேவையோ அதையெல்லாம் அவர் கொடுக்கிறவர். இந்த 2 காரியமே தேவன் நமக்கு செய்வேன் என்று அவர் சொல்லுகிறார். அப்ப கிறிஸ்துவை அறியும் போது இந்த 2 நமக்கு கிடைக்குது. ஒரு மனுஷனுக்கு அடிப்படை தடம் தேவை, வாழ்க்கைக்கு தேவையான தேவை, ஆவிக்குரிய காரியம் தேவை. இந்த 2 காரியத்துமே நம்ம ஆண்டவர் அவர் அறிகிற அறிவிலே நமக்கு என்று வைத்திருக்கிறாரா? அப்ப கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வளரும் போது ஒரு மனுஷனுடைய வாழ்வுக்கு தேவையான, ஜீவனுக்கு தேவையான எல்லாம் பரிபூர்ணமாக கிடைக்கிறது. தேவ பக்திக்கு, ஆவிக்குரிய வாழ்வுக்கு தேவையான எல்லாமும் பரிபூர்ணமாக கிடைக்கிறது. அதனாலதான் பவுலடியார் சொல்லுகிறார், கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் கொண்டு விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். நமக்கு என்ன பிரச்சனைனா, இது குறித்த மேன்மையான அறிவு நமக்கு இல்லாததுனால, கிறிஸ்துவை அறிய வேண்டும்ங்கிற வாஞ்சை நமக்குள்ள வராததுனாலதான் இந்த வாழ்க்கையிலையும் போராடுகிறோம், ஆவிக்குரிய காரியத்திலையும் போராடுகிறோம். அப்ப கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வளரும் போது 2 காரியத்தையும் கர்த்தர் நமக்கு செய்கிறவராக இருக்கிறார். அடுத்து பாருங்க, சோத்திரம் 4வது வசனத்தை வாசிங்க. இப்படி அதாவது இந்த 2ஐயும் தந்தருளது பன்றி அப்படிங்கிற. அப்ப இது 2ஐயும் ஆண்டவர் கொடுக்கிறார். அது கூட சேர்த்து இப்ப 4வது வசனத்தை வாசிங்க. இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பக்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. இங்க 4வது வசனத்துல என்ன சொல்றாருன்னா, அவர் ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் தேவையானது மட்டும் தரதில்லை. கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே நீங்களும் நானும் வளரும் போது, அவரை அறியும் போது, அவருக்குள்ள வளரும் போது, நெருங்கி ஜீவிக்கும் போது, ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் தேவையானது மட்டும் அவர் தரதில்லை. அதோடு சேர்த்து அவர் என்ன செய்தாருங்கிற ஒரு 3 காரியங்களை 4வது வசனத்துல சொல்லுகிறார். 3வது வசனத்துல 2 காரியம் பார்த்தோம். 4வது வசனத்துல 3 காரியங்களை சொல்லுகிறார். முதல் காரியம் என்னதுன்னா, இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்ப முடியுங்கிறார். இச்சையினாலே உலகத்துல உண்டாகிற கேட்டுக்கு நீங்கள் நான் தப்பணும்னா அவரை
அறிவிலே வளர வேண்டும். இப்படி சொல்றார். அதுக்கு அப்படி மூணாவது காரியம், அவர் அறிகிற அறிவினால் நமக்கு என்ன உண்டாகுதுன்னா மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் உண்டானது மாத்திரம் நமக்கு அருளப்படவில்லை, மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. அப்ப நமக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை, அது எப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கிறாரு? மகா மேன்மையும் அருமையான வாக்கு தத்தங்கள். இந்த வாக்கு தத்தங்கள் எப்படி நமக்கு கிடைக்குது? அவரை அறிகிற அறிவினாலே நமக்கு கிடைக்கிறது. இது கொஞ்சம் கௌரவமான வசனத்தை பார்க்கலாம். இது முதல் காரியம் என்ன சொல்றாரு? கேடுங்கிற. கேடுன்னா முதல்ல என்னது? கேடுன்னா என்னது? நமக்கு ஆசீர்வாதம் இல்லாத ஒரு காரியம், நன்மை பயக்காத ஒரு காரியம், தீமையை உண்டாக்குறது, நஷ்டத்தை உண்டாக்குறது, வேதனையை உண்டாக்குறது, இதுதான் கேடு. ஆண்டவர் சொல்லுகிறார், யோவான்ல வாசிக்கும் போது அவர் எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்தார்னு சொல்லும் போது, ஆண்டவர் பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்து எதுக்கு கொடுத்தார் அப்படின்னா 3:16 அவர் சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? வாசிக்க யோவான் 3:16 என்ன சொல்லுது? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்திரடி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்ப நீங்களும் நானும் கெட்டு போகாம இருக்கணும்னா, இந்த கேடு நமக்கு வராம இருக்கணும்னா, கிறிஸ்துவானவர் நமக்காய் கொடுக்கப்பட்டிருக்கிறார் அறிந்து அவருடைய நாமத்து மேல் விசுவாசமாய் உள்ளவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேருக்கு அந்த ஆசீர்வாதம் தேவன் கொடுத்திருக்கிறார். அப்ப கேடு இந்த உலகத்தில் இருக்கிறது. அந்த கேடுக்கு தப்ப வேண்டுமானால் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும், இயேசு கிறிஸ்து மேல நம்பிக்கை வைக்க வேண்டும், அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட வேண்டும். அப்படிப்பட்டவர்களுக்கு தான் தேவன் இந்த நன்மையை உயர்வை வைத்திருக்கிறார். அப்ப இந்த கேடை குறித்து வேதம் சொல்கிறது. அது எப்படிப்பட்ட கேடா? உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பிக்கொள்ள முடியுங்கிறார். இந்த கேடு எப்படிப்பட்ட கேடு? உலகத்தினால் உண்டான கேட்டுக்கு அப்படிங்கிறார். இது மனுஷன் பிறக்கும் போதே பாவத்துல பிறக்கிறான். போத சொன்னேன், நம்ம பிறக்கும் போதே பாவத்துல பிறக்கிறான், பாவத்திலேயே வளர்கிறான். அப்ப சுற்றிலும் கேடு இருக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்துவை தெய்வமா ஏற்றுக்கொள்ளாம, அவர் ரத்தத்தினால கழுவப்படாம, அவருடைய வசனத்தின்படி நடக்காம இந்த கேட்டுக்கு தப்புறது கடினம். அப்ப இந்த உலகத்தினால உண்டாவது கேட்டுக்கு தப்பணும்னா ஒரே ஒரு வழி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை மாத்திரமே. இயேசு கிறிஸ்துவினால மாத்திரமே கேட்டுக்கு தப்ப முடியும். சரி, இந்த கேட்டை குறித்து வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த கேடு உண்டாகிறதுனாலதான் உறவுகள் முதலாக பாதிக்கப்படுது. என்ன உறவு? நமக்கு தேவனுக்கும் உள்ள உறவு. பாவத்தில் இருக்கிறோம், கேடு உண்டாக ஜீவிக்கிறோம். இந்த கேடு மிகப்பெரிய ஒரு கேடு. என்னன்னா, நமக்கு ஆண்டவருக்கும் உள்ள உறவு முறை பாதிக்கப்படுதே. அதான் உலகத்துல மிகப்பெரிய ஒரு கேடு. இந்த ஆண்டவருக்கு நமக்கு இடையில பிரிவினை வந்துருச்சுன்னா அதை போற இழப்பு வேற எதுவுமே உலகத்திலே மிக மோசமான ஒரு இழப்பு. ஆனால் நமக்கு ஆண்டவருக்கு இடையில உறவு முறையை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். முதலாவது. இரண்டாவது, என்ன உறவு முறை? குடும்பத்துல, சொந்த பந்தங்கள் மத்தியில, சிநேகிகள் மத்தியில, பக்கத்துல உள்ளவங்களோட உறவு முறைகள் பாதிக்கப்படுதுன்னா உலகத்தினால உண்டான கேடமே கிரியை செய்துன்னு அர்த்தம். அப்ப இந்த உலகத்தினால உண்டான கேட்டுக்கு தப்ப வேண்டுமானால் கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்களான வாழும் போதுதான் இந்த உலகத்தினால உண்டான கேட்டுக்கு தப்ப முடியும். இன்னும் இந்த வசனம் என்ன சொல்றதுன்னா, இந்த உலகத்தினால உண்டான கேடுங்கும் போது அதுக்கு முன்னால வார்த்தை போடுது, இச்சையினால் அப்படின்னு. அப்ப இந்த உலகத்தினாலே இந்த கேடு எப்படி உண்டாகுதுன்னா நம்முடைய இச்சை அது காரணமா இருக்கு. அதான் முதல்ல பார்த்தோமே, லௌகிக இச்சை, பேராசை, தேவையில்லாத ஆசை, இதுதான் இச்சை. இச்சை அளவுக்கு அதிகமாக யோசிக்கிறது. இந்த இச்சை தான் உலகத்தில் உண்டான கேடுக்கு காரணம். இச்சையினாலதான் பாவ பக்தியை உண்டாகிறது.
பாவத்தை பிறப்பிக்கிறதுன்னு வாசிக்கிறோம். அப்ப நம்ம பொழுது கொஞ்சம் கவனமா இருக்கும். நிறைய பேர் சொல்ற ஒரு ஜப குறிப்பு என்னன்னா, வருமானமே இல்லை ஜோபுன்னு கேட்பாங்க, வேலையே இல்லை ஜோபுன்னு கேட்பாங்க. ஜபிக்கிறோம், கர்த்தர் நல்ல வேலையை வருமானத்தை கொடுப்பாங்க. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா சபைக்கு வர்றால தேடி காணாதிருப்பாய் சொல்ற மாதிரி தேடி பார்த்தாலும் கவனிக்க முடியாது. என்னன்னு கேட்டா, ரொம்ப பிஸி மாஸ்டர், வேலை ரொம்ப கஷ்டம் மாஸ்டர் நோட்டிருக்கீங்களா? நிறையா. அதாவது சில பேர் நினைக்கிறாங்கன்னா, பாஸ்டர் சொல்றாரு என்னமோ காணிக்கை தான் சொல்றாரு மாதிரி நினைச்சுக்கிட்டு உடனே ஒரு காணிக்கை போய் கொடுத்துருவாங்க. போது மதன் இருக்குதோ சம்பவத்தை சொன்னார். காணமையுமே அவங்கள பார்க்கறதுக்காக போனாராம். விசுவாசிய காணமை ரொம்ப நாளா அப்படின்னு போனாராம். சைக்கிள்ல போனாராம். போய் வீட்டு வாசல் நிறுத்திட்டு பெல் அடிச்சாரா. அந்த அம்மா எட்டி பார்த்துச்சான். யாரு அடிச்சான்? பாஸ்டர். பாஸ்டரா அப்படின்னு வீட்டுக்குள்ள போச்சான். போயிட்டு வந்து 2 ரூபாய் எடுத்து ஜன்னல் வெளியே அடிச்சான். 2 ரூபாய். இப்போ பாஸ்டர் எதுக்கு வந்திருக்காரு? ஏதோ ரூபாய் 2 ரூபாய்க்கு வந்திருக்காரு போல அப்படின்னு சொல்றாரு. எனக்கு அழுகையே வந்துருச்சு அப்படின்னாரு. கொஞ்சம் பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, சபைக்கு வாங்க, கர்த்தரை தேடுங்க, கிறிஸ்துவுல வளருங்கன்னா ஏதோ காணிக்கை காரணம் கூப்பிடுறாங்க போல அப்படின்னு. தவறான ஒரு எண்ணம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த உலகத்திலே இச்சையினால உண்டாகிற கேட்டுக்கு தப்பணும்னா கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வளரும் போது தான் தப்ப முடியும். அப்ப கிறிஸ்துவை அறிகிற அறிவில வளரணும்னா தேவ சாயலாய் மாற வேண்டும். தேவ சாயலாய் மாறணும் அப்படின்னா நீங்கள் நானும் வசனத்தை அறிய வேண்டிய பிரகாரமாய் அறிய வேண்டும். வசனத்தை அறிந்து கொள்வதற்கும் ஐக்கியத்தை பலப்படுவதற்கும் தான் சபைக்கு கூப்பிடுகிறோம். இங்க சபையில வந்து மந்திரத்தனங்களாம் ஒண்ணு இல்லை. சொல்றது புரியுதா? இங்க வசனத்தை போதிப்பதற்காக, கூடி ஜெயிப்பதற்காக, ஒருத்தர் காரில் ஒருத்தர் பகிர்ந்து கொள்வதற்கா நம்ம கூடி வருகிறேன் ஒழிய இந்த கட்டடத்துக்குள்ள வந்ததுனால மட்டும் ஏதாவது ஒரு ஆசீர்வாதம்ங்கிறது இல்லை. புரிந்து கொள்ளணும். சபை என்பது கட்டடம் அல்ல. நீங்களும் நானும் தான் சபை. நீங்கள் நான் இல்லைன்னா அது சபை இல்லை. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், நான் கட்டடத்துக்குள்ள வர்றேன் அப்படின்னு சொல்லல. எங்கே 2 அல்லது 3 பேர் நாமத்தினால கூடி வர்றீங்களோ அங்கே நான் வர்றேன். அதனாலதான் பழைய அப்போஸ்தலர்கள் சொல்றாங்க, சபை கூடி வருவதை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்களும் விட்டு விடாதீர்கள். புரியுது? கவனி. அப்போ இந்த இச்சையினாலதான் என்ன உண்டாகுது? உலகத்தினாலே கேடு உண்டாகுது. அப்ப கேடுக்கு காரணம் யாரு? இச்சை. 2வது உலகம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. எந்த விதத்திலும் கேட்டுக்கு நம்முடைய ஆண்டவர் பங்காளி அல்ல. நமக்கு உண்டாகிற கேடுகளுக்கு தேவன் சம்பந்தம் அல்ல. அதான் ஒரு யோவான் 10:10 தெளிவா சொல்லுகிறார், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், என்று வேறொன்றுக்கு வரான். நானோ ஜீவன் உண்டாயிருக்கும், அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன் அப்படிங்கிறார். அப்ப கேடு வருது, நஷ்டம் வருது, பிரச்சனை வருது, கஷ்டம் வருதுன்னா அது காரணம் யாருதான்? சாத்தான். நம்முடைய இச்சை, உலகம். இதுதான் காரணமே ஒழிய தேவன் அல்ல. அப்ப இச்சையினால் உலகத்திற்கு உண்டான கேட்டுக்கு தப்ப வேண்டுமானால் அவரை அறிகிற அறிவிலே வளர வேண்டும். கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வளரும் போது இந்த இச்சைக்கு நீங்கள் நானும் தப்ப முடியும். 2வது காரியம் அவர் சொல்லுகிறார், பங்குள்ளவர்களாகும் பொருட்டுங்கிறார். நமக்கு எதிரெல்லாம் பங்கு கிடைக்க நினைக்கிறோம். தொழில பங்கு இருக்கிறோம், வருமானத்துல பங்கு இருக்கிறோம், பெரிய பெரிய கம்பெனிகள் நம்ம பங்காளியா இருக்கிறோம். நம்மளாம் யோசிக்கிறோம் தானே. அதெல்லாம் பங்கு இருந்தா நம்ம நல்லதுன்னு யோசிக்கிறோம். பங்குள்ளவர் ஆகணும், பங்குள்ளவர் ஆகணும் நிறைய செய்யறாங்க. ஷேர் மார்க்கெட் அந்த இந்த எல்லாம் பங்குக்காக தான் வளைகிறோம். ஆனா இங்க எதுல பங்குள்ளவராக பண்ணிக்கிறாரு? திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டுங்கிறார். திவ்ய சுபாவம் என்னது? திவ்ய சுபாவம் என்ன? சுபாவத்துல பல சுபாவங்கள் இருக்கு. வேதம் உங்களுக்கு இருக்கு, எனக்கு இருக்க வேண்டிய சுபாவம் எதை சொல்லுதுன்னா திவ்ய சுபாவம் வேணுங்கிற. திவ்ய சுபாவம்னா பரிபூர்ணமான, கர்த்தருக்கு பிரியமான, மாசற்ற, குறையில்லாத ஒரு சுபாவம். அதுதான் திவ்ய சுபாவங்கிற. நம்ம சுபாவம் எப்படி இருக்குது? நிறைய பேருக்கு ஜென்ம சுபாவம் இருக்கு, அப்படிதானே? சில பேருக்கு மிருக சுபாவம் இருக்கு, அதுதானே? மிருக சுபாவம் என்னது? நாய்
தூக்கி மறைச்சுப்பாங்களே, அது ஒரு அந்த மாதிரி எதுக்கு எடுத்தாலும் குலைக்கிற ஒரு அனுபவம், அது மிருக சுபாவம். அடுத்தவங்க எதை பறிச்சுட்டு போகணும்னு நினைக்கிறது, அது ஒரு திருப்பி சுபாவம். பெரிய சுபாவம். அதெல்லாம் பட்டியல் போட நேரம் இல்லை. ஆனா கர்த்தர் உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறது திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆக வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம அந்த பங்குள்ளவர்கள் ஆகிறோம்னா அந்த திவ்ய சுபாவம் ஏற்கனவே இருக்குதுன்னு அர்த்தம். யாரோ சிலர் இருக்குது, ஆண்டோட பிள்ளைகள் இருக்குது, அதுல நீங்களும் நானும் பங்குள்ளவர்கள் ஆகணுங்கிற அந்த திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆகணும்னா அவர் அறிகிற அறிவிலே வளர வேண்டும். சரி, அது நீங்க 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. அதாவது நீங்க புதிதாய் பிசைந்த மாவை போல கர்த்தருக்கு பிரியமான ஒரு அப்பமாய் மாறணும்னா நமக்குள்ள இருக்கிற பழைய புளித்த மாவை கலைத்து போடுங்கள். புளிப்புங்கிறது பாவத்தை குறிக்கிற ஒரு வார்த்தை. அப்ப நீங்களும் நானும் தேவனுக்கு பிரியமா இருக்கணும்னா நமக்குள்ள இருக்கிற பழைய பாவங்களை கலைத்து விடுங்கள் அப்படிங்கிறது. அப்ப திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாக மாறணும்னா நமக்குள்ள இருக்கிற பழைய பாவம், பழைய குணம் அதெல்லாம் மாத்தி போடணும். கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க, அது என் குணம் பிறந்து, அது சின்ன வயசுல இருந்து நான் அப்படித்தான், என் பழக்கமே அப்படித்தான், என் சுபாவமே அப்படித்தான். சத்திய வேதம் சொல்லுகிறது அதை மாற்ற வேண்டும், அதை மாற்றணும். சில குடும்பங்கள பிரச்சனை வரும்போது என்னன்னு கேட்டா அதான் சொல்லுவாங்க, நான் சொல்லிக்கிட்டே இருக்க அவங்க மாற்ற மாட்டேங்காங்க. ஏன் மாற்ற மாட்டேங்கிறீங்க? அது என் பழக்கம், அது எப்படி திடீர்னு உங்களுக்காக மாற்ற முடியும்? அப்ப நீங்களும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். குடும்பம் நல்லா இருக்கணும்னா, சந்தோஷமா இருக்கணும்னா சில காரியங்களை மாற்றியே ஆக வேண்டும். ஆளாட்சி கிட்ட பேசும்போது ஒரு காரியம் சொன்னாங்க, ஞாபகம் இருக்கிறது. ஒரு வீடு கட்டணும்னா செங்கலை வச்சு கட்டணும்னா செங்கல் சூளையிலிருந்து வந்த மாதிரி அப்படியே எல்லா செங்கலும் எடுத்து வச்சு கட்டிட மாட்டாங்க. எதை உடைக்கிறோமோ அதை உடைப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? சில செங்கலை முக்கால உடைப்பாங்க, சிலது அறையா உடைப்பாங்க, சிலது 4 செங்கலா உடைப்பாங்க. அப்படி உடைச்சி அந்த செங்கலோட வச்சுன்னா சாந்த வச்சு பூசுவாங்க. இல்ல அதெல்லாம் மற்றபடி அப்படியே இருக்கணும், சூழலுக்கு அந்த மாதிரி இருக்கணும், புட்டு கொடுத்து வாங்கியிருக்கு உடைக்கவே கூடாது அப்படின்னா முழு செங்கலை வச்சு அப்படியே கட்டினா என்ன ஆகும்? வீடு வர ஆமாம் சோறு முடிச்ச விட தள்ளிவிட்டா கீழே விழுந்துடும். புரியுதா? அப்ப உடைக்க வேண்டியது உடைத்தாக வேண்டும். அப்ப நம்ம வாழ்க்கையிலையும் சில காரியங்களை மாற்றியே ஆக வேண்டும். உளிப்படாம எந்த கல்லும் சிற்பமாய் மாறவே மாறாது. நல்ல ஒரு சிற்பம் வேணும்னா நிறைய உளியில அடி வாங்கும். அப்பதான் நல்ல சிற்பமா பார்க்க அழகா வரும். நம்ம எப்படி இருக்கிறோம்? நான் பிறந்தது அப்படித்தான், எங்க வீட்டிலே சுபாவமே அப்படித்தான், நான் இப்படித்தான் இருப்பேன், என்னை மாத்திக்கவே முடியாதுன்னா அது திவ்ய சுபாவம் அல்ல. அது நல்ல ஒரு குடும்பத்தை, நல்ல வாழ்க்கையை நம்ம அமைக்க முடியாது. அப்ப கிறிஸ்துவை அறிவிலே வளரும் போது இந்த திவ்ய சுபாவம் நமக்கு உண்டாகிறது. வீட்டில் போய் வாசித்து கொள்ளுங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 24, கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தையும் வீட்டில் போய் நீங்க வாசித்து கொள்ளுங்க. சரி, அப்போ இந்த காரியத்தெல்லாம் சொல்லிட்டு அவர் சொல்றாரு. 3ஆவது சொல்றாரு, வாக்குத்தத்தங்களின் நோக்கம் என்னங்கிறத மேல ஒரு 2 வசனத்தை சொல்றாரு. 4ஆவது வசனம் என்ன சொல்கிறது? இச்சையினாலே உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பும் திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர் ஆகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த வாக்குத்தத்தம் நமக்கு அருளப்பட்ட நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மேலே சொல்லப்பட்ட 2 காரியம். என்னது? இச்சையினாலே உலகத்துக்கு உண்டான கேட்டுக்கு தப்பணும், திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாய் மாறுவதற்காகத்தான் கர்த்தர் இந்த வாக்குத்தத்தங்களையே கொடுக்கிறார். நம்ம என்ன நினைக்கிறோம்? வாக்குத்தத்தம்னா நீ வாழாக்காமல் தலையாவாய், நீ கீழாகாமல் மேலாவாய், அதான் நம்ம வாக்குத்தத்தம் நினைச்சுக்கணும். ஆனா வாக்குத்தத்தம் தேவன் எதுக்கு கொடுத்தாருன்னா கேட்டுக்கு நம்ம தப்புறதுக்காக. அப்ப என்ன அர்த்தம்? அது புத்தி சொல்லும், அது ஆலோசனை சொல்லும், அது கண்டிக்கும், அது திட்டும், அது நம்மளை சரிப்படுத்தும்.
நம்ம வேத வசனம் கொடுக்கப்பட்ட நோக்கம் இதுதான். நம்ம சீர்படுத்த, நம்ம ஸ்திரப்படுத்த, அதுக்குதான் இந்த வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு போட்டிருக்கு, மூணையும் எலும்பையும் என்ன செய்யுமா? உருவம். ரெண்டுக்கு இடையில போய் சரீரத்துல எலும்பு இருக்கு, எலும்புக்குள்ள மூணு சொல்றாங்க மஜை. இந்த ரெண்டையும் வெவ்வேறாய் பிரிக்கிறது தான் வேத வசனம். புரியுதா? அப்ப நம்ம வாழ்க்கையில இருக்கிற குறைவுகளை, தவறுகளை வேத வசனம் சுட்டி காட்டும் போது அதை ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையில மாற வேண்டும். அப்ப திவ்ய சுபாவம் வரணும்னா இந்த வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்ட நோக்கத்துல அதுவும் ஒண்ணுங்கிறத மறந்துடக்கூடாது. அந்த வாக்குத்தத்தம்னா கர்த்தரை ஆசீர்வதிப்பார், என்னை உயர்த்துவார், என் காரியங்களை சந்திப்பார், அது மட்டும் வாக்குத்தம் இல்ல. கேட்பது தப்பு வைத்து வாழ்க்கையை தெய்வீக சுபாவம் மாற்றுகிறது, திவ்ய சுபாவம் மாற்றுகிறதோ வாக்குத்தத்தத்தின் நோக்கம். அப்ப ஆண்டவர் நீங்களும் நானும் அவர் அறிகிற அறிவிலே வளர வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். அவர் அறிகிற அறிவிலே நீங்களும் நானும் வளரும் போது தேவன் நமக்கு அடிப்படையிலே ஜீவனுக்கு தேவையானவற்றையும் ஆவிக்குரிய வாழ்வுக்கு தேவ பக்திக்கு தேவையானவற்றை நமக்கு தந்துள்ளது அன்றி இச்சையினால் உலகத்துக்கு உண்டாகிற கேட்டுக்கு தப்பவும் திவ்ய சம்பாதத்துக்கு பங்குள்ளவர்களாய் மாறுவதற்கும் மகா மேன்மையும் அருமையுமான அப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை உங்களுக்கு எனக்கு தந்திருக்கிறார். அப்ப இந்த வாக்குத்தத்தங்கள் வேணும்னா வாசிக்கப்பட்ட 5 காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கணும் அப்படின்னா அவரை அறிகிற அறிவிலே வளர வேண்டும். அவர் எப்படி அறிய முடியும்? வேதத்தை வாசிக்கும் போது, ஜெபிக்கும் போது, இப்படிப்பட்ட சபைகளே மாநாடுல பங்கு வரும்போது அவரை அறிகிற அறிவிலே நம்ம வளர முடியும். அப்ப அவர் அறிகிற அறிவிலே ஆண்டவரோடு நெருங்கி ஜீவிக்கும் போதுதான் கர்த்தர் சகல ஆசீர்வாதங்களையும் உங்களுக்கு எனக்கு வைத்திருக்கிறார். ஜெபம் பண்ணுமா? தேவ சமூகத்தில் எழுந்திருக்கலாம். கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். நமக்கு யாரும் தெரியும், யாரும் தெரியாதுன்றதுதான் முக்கியம் இல்ல. இதுவே சொல்லுவாங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நிறைய ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க, அதெல்லாம் முக்கியம் இல்ல. கிறிஸ்துவை நமக்கு தெரியுமா? கிறிஸ்துவை அறிய வேண்டிய பிரகாரமாய் நீங்கள் நானும் அறிந்திருக்கிறோமா? அவர் அறிகிற அறிவினாலே உண்டாகிற அந்த ஜீவனும் அந்த தேவ பக்தியும் இச்சையினாலே உலகத்திலே உண்டாகிற கேட்டுக்கு தப்பவும் திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாய் மாறவும் மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களையும் பெறணும் அப்படின்னா அவர் அறிகிற அறிவிலே வளர வேண்டும். ஆண்டவரை கேட்போமா? ஆண்டவரே, எப்படியாவது மருந்துகிறோம். ஆண்டவரே, உம்மோடு நெருங்கி ஜீவிக்கணும்பா. கர்த்தாவே, எனக்கு திரும்ப பாராட்டுங்க. எத்தனை சொல்லுவோமா? எல்லாரோட தேவ சமூகத்தில் விட்டு கொடுக்கலாம். இதெல்லாம் நமக்கு தடையா இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் மாற்றும்படி கத்துட்டு கேட்கலாம். அவர் அறிகிற அறிவுக்கு எது தடையா இருக்கிறது? நம்முடைய சுய அறிவா, சுய நீதியா, பெருமையா, வழக்க வழக்கங்களா, வேலையா, படிப்பா, எது நமக்கு தடையா இருக்கிறது? அவருடைய சொல்லுகிறார், அவர் அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் கொண்டு விட்டு குப்பையுமாக எழுதுகிறேன். அப்படி உலக மேன்மை எல்லாம், உலக பிரகாரமான ஆசீர்வாதம் கிடைக்கிறதெல்லாம் அது குப்பையும் நஷ்டம் தான். தேவனை அறிகிற அறிவை ஒப்பிடும் போது அதுதான் மேன்மையானது என்று பவுலடியார் சொல்லுகிறார். நீங்கள் நான் இப்படி இருக்கிறோம். ஒரு கரங்களை அப்படியே அர்ப்பணிப்போமா? Thank you Lord. Thank you Jesus. Thank you Lord. Thank you Jesus. சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, கல்வாரி சிலுவையிலே எங்களுக்காக இரத்த சிந்தி எங்கள் பாவங்களையும் சாபங்களையும் நீக்கி எங்களை ஒரு சொந்த பிள்ளைகளாய் மாற்றி புதிய சிருஷ்டியாய் எங்களை மாற்றும்படி சித்தப்பட்டு நடத்தி வருகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கரங்களிலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை அறிகிற அறிவிலே எங்களை வளரத்தக்கதாய் எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. எப்படியாவது உம்மை அறிந்து கொள்ள வேண்டும், எப்படியாவது உம்மை புரிந்து கொள்ள வேண்டும். உம்முடைய வேத வசனத்தினுடைய வாழ்க்கை மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று வாஞ்சிக்கிறோம். அதுக்கு ஏற்ற விதத்தை நடத்தபடி அர்ப்பணிக்கிறோம். அப்பா, நடத்துங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் விசேஷ கிருபை உண்டாவதாக. அறிகிற அறிவுக்கு எதெல்லாம் தடையா இருக்கிறதோ அதெல்லாம் கத்து நீக்கி கொண்டு மோடி நெருங்கி ஜெயிக்கும் உதவி செய்வீராக. மோடி கரந்தோடு நடக்க உதவி செய்வீராக. இப்படி சித்தத்தின் மையத்திலே சித்திரமாய் மாற உதவி செய்வீராக. நடத்தியர்களும் பிள்ளைகள் எதற்காகலாம் வாஞ்சிக்கிறார்களோ, எதற்காகலாம் ஜெபிக்கிறார்களோ, அது எல்லாம் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம். நடத்துங்க. எல்லா கணத்தையும் மகிமையும் உமக்கு எடுக்கிறோம். எல்லாருமே ரட்சகர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும்
பரிசுத்த ஆவியானவருடைய சமாதானம் சந்தோஷம் யாவரோடும் கர்த்தருடைய வரியும் வரையும் தங்கியிருப்பதாக. என் ஆத்மாவே நாமத்தை ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல